வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்று ப்ராஸ்டேட் கிளாண்டு, அதாவது என்லார்ஜ்மெண்ட், வீக்கத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது ப்ராஸ்டேட் கிளாண்டு அப்படிங்கிறது ஆண்களின் இனப்பெருக்க மண்டலத்தில் ஒரு பகுதியாகும். இது ஆண்களோட சிறுநீர் பைக்கு கழுத்து பகுதியில் அமைந்திருக்கு. அதாவது இந்த சிறுநீரக குழாயை சுற்றியும் மலக்குடல் பகுதிக்கு முன்பாகவும் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் அமைஞ்சிருக்கு. இது ஒரு விதை வடிவத்தில் இருக்கும். அதாவது பாதாம் அளவு. இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டோட அளவு எவ்வளவு இருக்குன்னா 12லேருந்து 25 கிராம் அளவு வரைக்கும் நார்மலாக இருக்கும். இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, ஆண்களுக்கு உருவாகும் விந்துக்களில் அந்த திரவங்களை சுரந்து அது பாதுகாக்கவும், விந்துக்களை பாதுகாக்கவும், அதுக்கு ஊட்டமளிக்கவும், விந்து நகருவதற்கும் இந்த ப்ராஸ்டேட் ஆனது சுரப்பிலிருந்து சுரக்கப்படும் திரவமானது பயன்படுகின்றது. இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டு சாதாரணமாக 50 வயதிற்கு மேலே விரிவடைய தொடங்குகிறது. அதாவது ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்பிளேசியா அப்படின்ட்டு நிலைமைக்கு மாற தொடங்கும். அது சாதாரணமாக நிகழ்வு. சில சமயங்களில் வீக்கங்கள் அதிகமாகவும் அசாதாரண வளர்ச்சியும் இந்த ப்ராஸ்டேட்டில் நடைபெறும். அப்பொழுது அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டானது விரிவடையும் பொழுது, பெரிதாக்கப்படும் பொழுது சிறுநீரக குழாயை சுருக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதிகமாக வளர்ந்து அதை அழுத்தம் படும்போது சிறுநீர் வெளியேறுவதில் சிரமம் ஏற்படுகிறது. இதனால் சிறுநீரானது சொட்டு நீராகவும், வலி மிகுந்தவும், அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் போன்ற உணர்வுகளும், அதாவது முழுமையாக வெளியேறாத உணர்வுகளும் ஆண்களுக்கு தோன்றும். இரவில் அதிக அளவு சிறுநீர் வெளியேற்ற வேண்டிய உணர்வுகள் ஏற்படும். இந்த ப்ராஸ்டேட் வீக்கமானது தொந்தரவுகள் ஏற்படுத்தும். அதனால் அவங்க எப்பொழுதும் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாகவே காணப்படுவார்கள், மன அழுத்தத்துடன் காணப்படுவார்கள், எதிரியும் ஈடுபாடு இல்லாமல் ரொம்ப சோர்வாக காணப்படுவார்கள். இதற்கு தீர்வுகள் அப்படின்னு பார்த்தா, உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சிகள், மேலும் அறுவை சிகிச்சை இதற்கு